ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. அன்புக்கும் பாசத்துக்கும் இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள் மீண்டுமாக ஆண்டவருடைய சந்நிதி நம்முடைய வாழ்வின் நிம்மதியாக இன்றைய நாளுடைய இறை வார்த்தையின் ஒளியில் நாம் தவக்காலத்தை இன்னும் தொடர்ந்து நம்பிக்கையோடு எடுத்து செல்ல கடவுள் நம்மை அழைக்கிறார். தவக்காலத்தை நாம் ஆங்கிலத்தில் லென்ட் என்று நாம் சொல்லுகின்றோம். லென்ட் என்ற அந்த ஆங்கில சொல்லுக்கு தமிழாக்கம் இவ்வாறு நாம் செய்யலாம்: வசந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. வசந்த காலம் என்பதை புரிந்து கொள்ள, வசந்த காலத்திற்கு முன்பாக இருப்பது இலையுதிர் காலம். ஆக இலைகளெல்லாம் கொட்டி புதிய அற்புதமான அந்த வசந்த காலத்தில் இலைகளெல்லாம் துளிர்க்க ஆரம்பிக்கும். அதுபோல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இலையுதிர் காலமாக இருக்கக்கூடிய நம்முடைய பழைய பாவ வாழ்வெல்லாம் விட்டு துளிர்க்க ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான வசந்த காலமாக இருப்பது தான் தவக்காலம். ஆக இந்த தவக்காலத்துடைய சிறப்பே அதுதான். கடவுளுடைய அற்புதமான வசந்தத்தை, புது வாழ்வை, புதிய நம்பிக்கை, ஆசீர்வாதத்தை பெறுவது தான் தவக்காலம். இன்றைக்கு பாருங்கள், ரொம்ப அழகான இறைவனுடைய நற்செய்தி. எப்படி நாம் வசந்த காலமாக இந்த தவக்காலத்தை மாற்றலாம், நம்முடைய வாழ்வை எப்படி வசந்தமாக மாற்றலாம் என்பதற்கு கடவுள் கொடுக்கிற அற்புதமான சிந்தனை. இன்னைக்கு தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவராய் இருப்போம். இரக்கம், த மர்சி. பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார், கடவுளுக்கு இன்னொரு பெயர் என்ன? வாட் இஸ் தி அதர் நேம் ஆஃப் காட்? கடவுளுக்கு மறுபெயர், இன்னொரு பெயர் என்னவென்று சொல்லலாம்? இரக்கம் என்கிறார். கடவுளுடைய முகம் என்பது இரக்கத்தின் முகம். கடவுள் தன்னுடைய இயல்பிலிருந்து என்றைக்கும் மாறமாட்டார். எப்பொழுதும் இரக்கத்தோடு பரிவுள்ளத்தோடு இருக்கின்றார். ஆக கடவுளுடைய முகமாக நம்முடைய முகம் என்பது கடவுளுடைய சாயல். ஆகவே கடவுள் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாம் கூட நம்முடைய குடும்ப வாழ்வில், தனிப்பட்ட வாழ்வில் இரக்கமுள்ள மனிதர்களாக இருக்க ஒரு அழைப்பு. அதோடு இன்றைய நாளுடைய நற்செய்தியை தொடர்ந்து பார்க்கின்ற போது, கண்டனம் செய்யாதீர்கள், நீங்கள் கண்டனத்துக்கு உள்ளாக மாட்டீர்கள். தீர்ப்பிடாதீர்கள், யாரையும் தீர்ப்பிடாதீர்கள், நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நமக்கு தெரியாது யார் எப்படி என்று தெரியாது, ஆனால் தீர்ப்பிட்டால் அதே தீர்ப்புக்கு நாமும் உள்ளாகும் என்பது இன்றைய நாளுடைய நற்செய்தி. ஆக மதத்திரசர் ரொம்ப அழகாக சொல்ல, ஒருவரை நாம் தீர்ப்பிட்டு கொண்டே இருந்தால் அவரை நாம் அன்பு செய்வதற்கான வாய்ப்பே கிடைக்காது என்று. ஆக இப்படியாக இரக்கமும் அடுத்தவர் மேல் இருக்கக்கூடிய அன்பு நம்மை அடுத்த நகர்வுக்கு செல்ல. தொடர்ந்து இன்றைய நாளுடைய நற்செய்தி ரொம்ப அழகான சிந்தனை, ரொம்ப சாதாரணமாக ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு இறை சிந்தனை. இயேசுடைய வார்த்தை, மன்னியுங்கள், மன்னிப்பை பெறுவீர்கள். நாம் மன்னித்தோம் என்றால் மன்னிப்பை பெறுவோம். கடவுள் மன்னித்து கொண்டே இருக்கிறார். கடவுள் மட்டும் மன்னிக்காமல் இருந்தால் நாம் நிலைத்து நிற்க முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. கடவுள் மன்னித்து கொண்டே இருக்க. திருப்பலி என்பது அதுதான். ஒவ்வொரு கல்வாரி பலியும் மன்னிப்பின் ஒப்புரவின் பலி. கடவுள் மன்னிப்பதால் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். மன்னியுங்கள், கடவுள் மன்னிப்பது போல நாமும் பிறரை மன்னிப்போம். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். எவ்வளோ அழகான அற்புதமான உண்மைகள், மறை உண்மைகள், இயேசுடைய வார்த்தை. சிந்திப்போம். ஆக இது தவக்காலத்தை வசந்த காலமாக இரக்கமுடைய மனிதர்களாக, மன்னிக்கின்ற மனிதர்களாக நாம் மாற்றுவோம். கடவுள் நம்மை ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.